பிக் பாஸோட ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. விஜய் சேதுபதி ஒரு ஆக்ரோஷமா வந்து அந்த ப்ரோமோல பேசுற டைலாக்லாம் கேட்கும்போது பயங்கரமா இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்பான்ஸும் வீட்டுக்குள்ள நடந்திருக்கிறதுல பார்க்கும்போது ஐ சல்யூட் அப்படின்றதான் எனக்கு தோணுது. இன்னைக்கு தான் மக்கள் செல்வனாக பிக் பாஸ் சீசன் 9ஓட ஹோஸ்டாக பிக் பாஸோட ஹோஸ்டாக திகழ்ந்திருக்கீங்க அப்படின்றது சொல்லணும்னு எனக்கு தோணுது. அந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை இன்னைக்கு பண்ணியிருக்காப்புல. ஸோ மக்களே, உங்களுக்கு அடுத்த வீடியோவில் ஒரு சர்ப்ரைஸ் இறக்குறேன். திரும்ப நான் எதிர்பார்த்தது நடந்துருச்சு. ஐ எம் வெரி ஹாப்பி அப்படின்றது தான். ஸோ இது எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ மறக்காம வீடியோக்கு லைக்கும் ஐப்பம் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துடும். அந்த உதவியை பண்ண மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஓகே, ஸோ இன்னைக்கான அந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆகும் போதே கார் டாஸ்க், எப்படி அந்த கார் டாஸ்கை பத்தி தான் அங்க போடுறாங்களே. அதுல பார்வதி புஷ் பண்ணுவதும் அந்த இவங்க எல்லாரையும் தட்டி கேட்கிற மொமெண்ட்டையும் காட்டுறாங்க. சபரி வந்து அந்த டோர் அடிச்சு சாத்துவதும் இதெல்லாம் நம்மளால பார்க்க முடிஞ்சா அந்த விஷுவல் ப்ரோமோலயே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இன்னைக்கான சாட்டர்டே எபிசோடோட சம்பவம் முழுக்க முழுக்க பார்வதி கமருதீன் தான். அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது அப்படின்றது தான். பட் இதுல விஜேஸ் இப்போ ஒரு முடிவு எடுத்தார். இது முன்னாடியே இந்த மாதிரி வயலன்ஸ் நடக்கும்போது, இந்த மாதிரி பர்சன்ஸ் பிஹேவியர் பண்ணும்போது அப்பவே தடுத்திருந்தா இது இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்காது. அப்போ விட்டாரு. ஆனா அப்போ விட்டுட்டு இப்பயும் விட்டுருந்தாருன்னா கொஞ்சம் வருத்தமா இருக்கும். பட் இந்த இடத்துல வந்து அவர் பிடிச்சி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டிசிஷன் எடுத்திருந்தார் இல்லையா, அது ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்றத சொல்லிக்கிறேன். இது அப்ப என்ன சொல்றாரு, நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், எப்படி நம்ம என்ன வேணாலும் பேசி பண்ணலாம், நம்ம கிட்ட தான் வாய் இருக்கு. அதே தான் மக்களே, அதுதான் இந்த வீட்டில் நம்ம என்ன வேணாலும் பண்ணிட்டு வாயில வந்து அந்த உண்மைகளை மூடி மறைச்சி அதை மனிப்புலேட் பண்ணிட்டா சரியாயிரும்னு நினைக்கிறாங்களே, அதுதான் பெரிய தப்பு. எப்படி அது பெரிய தப்பு. அதைத்தான் அங்கே விஜய் சொல்றாரு. எல்லாத்தையும் பண்ணிட்டு நம்ம வாயிருக்கு பேசிக்கலாம். ஏன்னா இன்னைக்கும் அப்படிதான். நேற்று நைட்டே அந்த கார் டாஸ்க்ல உட்காந்து ப்ரிப்பேர் பண்றாங்க ஸ்கிரிப்டை. ஓகே, நாளைக்கு இது இப்படி பேசணும் கமருதீன், இது இப்படி பேசணும் கமருதீன், இதெல்லாம் இப்படி நடக்கும் கமருதீன்ற மாதிரி எல்லாத்தையும் உட்காந்து டிஸ்கஸ் பண்றது, ப்ரிப்பேர் பண்றது. என்ன இது உட்காந்து பண்ணது தப்பு. அதுக்கு வந்து ஜஸ்டிபிகேஷனுக்காக பல சீன்ஸ் எல்லாம் எடுத்துன்னு வந்து அதை போட்டு ஜஸ்டிபிகேஷன் பண்றது. எங்க பண்ணது தப்புன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க ஜஸ்டிபிகேஷனே பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நான் என்ன கேட்கிறேன், தப்புன்னு தெரிஞ்சிச்சுன்னா எதுக்கு மக்களே நம்ம வேலிடிட்டி பண்ணணும்? சார் தப்பு தான்றதை ஒத்துக்கிட்டா பரவாயில்ல, ஒத்துக்கிட்டு திருந்த முயற்சி பண்ணணும். ஆனா இவங்க எப்படின்னா தப்புன்னு ஒத்துப்பாங்களாம், சாரியும் கேட்பாங்களாம், ஆனா திருந்த மாட்டாங்க. அது ஜஸ்ட் ஏன்னா அது விஜேஸ் கேட்கிறாருன்றதால தப்புன்னு ஒத்துக்கிறோம். ஆனா நாங்களா தப்புன்னு ஒத்துக்க மாட்டோம். அந்த கேட்டகிரி தான். அதுதான் சொல்றாரு, வாய் இருக்கிறது என்ன வேணாலும் ஏமாத்தி பேசி சமாளிச்சிடலான்றதே ரொம்ப தப்பான விஷயம். அது அடுத்து எதுவா இருந்தாலும் பேசி சமாளிக்கலாம். அதான் பண்றதெல்லாம் பண்ணிட்டு எதுவாக இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம். நம்ம தான் வாய் இருக்கே, நம்ம தான் நல்லவங்களாச்சு, நம்ம தான் இது வாங்கச்சு அப்படின்ற மாதிரி தானே எல்லாத்தையும் அப்படி தானே பண்றாங்க. சமாளிக்கிறது நியாயப்படுத்திக்கலாம். ஓகே, என்ன சொல்றாரு, எதுவா இருந்தாலும் பேசி சமாளிக்கலாம், நியாயப்படுத்திக்கலாம் அப்படின்னு ஒன்று எண்ணம் இருக்கு பாருங்க. கண்டிப்பா அந்த எண்ணத்தை ஒழிக்க வேண்டும், இதெல்லாத்தையும் கேட்க வேண்டும் அப்படின்றது தான். ஸோ எல்லா பண்ற தப்புக்கெல்லாம் தவிர்த்துக்கிட்டு அப்படியே அதுக்கு முன்னாடி சாட்டர்டே, அதுக்கு முன்னாடி ஃப்ரைடே போய் சாரி நான் கேமுக்காக பண்ணேன். கேமுக்காக என்ன வேணாலும் பண்ணலாமா மக்களே? அதுதான் என்னோட காயிண்ட். கேம் தான். ஆனா கேம்லயும் நம்ம எப்படி விளையாடுறோம், எந்த மாதிரி பண்ணணும்ன்றது முக்கியம். அதுல எப்படி நடந்துக்கிறோன்றது முக்கியம். தட் ஷோஸ் யுவர் கேரக்டர். அதை தானே அமித்தோட ஒய்ஃப் சொல்லிட்டு போனாங்க. அமித்தோட ஒய்ஃப் என்ன சொல்லிட்டு போனாங்க, கேமுக்காக என்ன வேணாலும் பண்ணலான்னு முக்கியம் கிடையாது, கேம்ல நம்மளுடைய கேரக்டரும் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதுதான் மெயினான முக்கியம். அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. அதுதான் அங்க முக்கியம். நம்ம யாரு அப்படின்றதான் ரிப்ரசன்டேஷன் பண்ணுது. ஸோ இது பண்ணது இந்த ஆக்டை வந்து அக்செப்டே பண்ண முடியாது. அந்த ஆக்ரோஷம், அந்த அரகன்ஸ் அங்க பார்க்கும்போது இதை அக்செப்ட் பண்ணி ஏத்துக்க முடியலங்க. எல்லாருக்கும் பதபதிக்குது அந்த காட்சிகள்லாம். அந்த அளவுக்கு ஒரு மோசமா இருக்கு. இதை வந்து இதுக்கு முன்னாடி டாஸ்கோட ஈக்குவல் அதுவே தப்பு. சில பேர்கள் வந்து அதர் லாங்குவேஜஸ்ல இருக்குது அப்படின்றத எடுத்துன்னு வந்து ஈக்குவேட் பண்றாங்க. ஆனா எவனுமே என்ன சொல்ல மாட்டான், ரூல் புக்கை படிக்க மாட்டான். இவங்க எப்படி தெரியுமா, அதர் லாங்குவேஜஸ்ல இப்படி நடந்திருக்கு மக்களே, அதை எடுத்துட்டு வந்து இது கூட பாரு, அங்க இப்படி நடந்திருக்கு, இங்க இப்படி நடந்திருக்கு, இதுக்கு மட்டும் ஏன் அப்படின்னு கேட்கறாங்களே. கொஞ்சமாவது பேசிக் காமன் சென்ஸ் இருக்கான்னு தெரியாது அவங்களுக்கு. அங்க ஒரு டாஸ்க் இருக்கு, டாஸ்க்குன்னு ஒரு விதிமுறைகள் இருக்கு, அது எப்படி விளையாடணும், இங்க பிக் பாஸ் விதிமுறைகளும் அங்க பிக் பாஸ் விதிமுறைகளும் ஒரே மாதிரி இருக்குதா அப்படின்றது கூட செக் பண்ணாம, இல்ல என் ஃபேவரட் கண்டஸ்டன்ஸ் தப்பு பண்ணிட்டான், நான் முட்டு கொடுத்தா என்ன அது? டோட்டலி ராங். அதுதான் அடுத்து என்ன சொல்றாங்க, இது இந்த சீசன் அவங்களுக்கு நடந்திருக்கு, அந்த சீசன் அவங்களுக்கு நடந்திருந்து அப்படிலாம் நியாயப்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ எந்த சீசன்ல இது எதையுமே நியாயப்படுத்த முடியாது. அந்த முன்னாடி சீசன் இந்த சீசன்லாம் வந்து அதை நியாயப்படுத்துவதே தவறுன்றார். அப்படிலாம் நியாயப்படுத்திட்டே இருக்கக்கூடாது. யாருக்கு நடந்தாலும் சரி, எது எங்க நடந்தாலும் சரி பொறுத்துக்க முடியாது, நான் பொறுத்துக்க மாட்டேன், இதுதான் ஹோஸ்டிங். எப்படி என்ன நடந்தாலும் சரி, யாருக்கு நடந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, என்னால பொறுத்துக்க முடியாது, நான் பொறுத்துக்க மாட்டேன்ற ஒரு டைலாக் சொல்றாரு இன்று இரவுன்ட்டு. இன்னைக்கு டிஆர்பி பிச்சுக்கும் இன்னைக்கு டிஆர்பி கோஸ்ட் ஏவி
அப்படின்றதுதான். ஏன்னா விஜிஎஸ் இன்னைக்கு தான் ஓஸ்ட் மாதிரி நடந்திருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அநியாயத்தை மக்கள் செல்வனாக, மக்களின் பிரதிநிதியாக செயல்படும் ஒரு எபிசோடு இன்று விஜிஎஸ் கிட்ட இருந்து வருவதை பார்க்கும்போது மனம் நிம்மதியாகவும் திருப்தியாகவும் இருக்கும். இதுதான் விஜிஎஸோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிக் பாஸ் எபிசோடா இருக்கும்னு நான் நம்புறேன். அந்த மாதிரிதான் எனக்கு தோணுது. ஓகே, இதுல செஞ்சுட்டாங்க, இந்த ஒரு இன்சிடென்ட்லாம் செஞ்சுட்டாங்க. அதுல அடுத்த வீடியோல நான் ஒண்ணு கேட்டிருந்தேன், போன வீடியோல ஒரு அநியாயம் சொல்லிட்டு இருந்தேன். அந்த அநியாயம் எல்லாம் கிடையாது, அதுக்கும் நாங்க நியாயத்தை கொடுப்போம், அந்த நியாயத்தை நிலைநாட்டுவோன்ற மாதிரி நிலைநாட்டி இருக்காங்க. அது என்ன ஏதுன்றது எல்லாத்தையும் பார்ப்போம் அடுத்த வீடியோல. ஸோ தொடர்ந்து சேனலோட இணைஞ்சிருங்க. பாய் கைஸ்.